உடைக்கும் தேங்காயோ எப்படி உடைந்தால் நல்லதுன்னு தேங்காய் சரிசமமா உடைஞ்சாலும் நல்லதுதான், செல்வம் பெருகும். இப்போ கோயில போய் நீங்க வேண்டி கொண்டிருக்கீங்க, அப்போ தேங்காய் உடைஞ்சதுன்னா நல்ல சகுனம், நீங்க வேண்டது நடக்கும்னு அர்த்தம். தேங்காய் சின்ன சின்ன துண்டா போயிடுச்சுங்க, மூணு அப்படி குட்டி குட்டியா உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் நல்லது, நல்ல ஆபரணம், சொத்து, சம்பத்து, பணலாபம் உண்டாகும். தேங்காய் சரிசமமா உடைஞ்சா துன்பம் தீர்ந்து நல்ல வாழ்க்கையா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். 5ல் ஒரு பங்காக உடைந்தால் செல்வம் சேரும்னு அர்த்தம். அதே மாதிரி மூடி பெருசா இருந்து ஒரு பக்கம் பெருசா இருந்து இன்னொரு பக்கம் சிறுசா இருக்கு அப்படின்னாலும் நல்ல நல்ல லாபம் தான் அர்த்தம். தேங்காய் வட்டமா உடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் நல்லது தான் அர்த்தம். ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். எப்படி உடைந்தால் கஷ்டம்னு சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சு நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துக்கலாம். தேங்காய் நீல வாக்கில் உடையக்கூடாது. அதே மாதிரி உடைக்க போகும்போது நழுவி கீழே விழக்கூடாது. அப்படி இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ல் ஒரு பங்காக உடைந்தால் ரத்தினங்கள் சேருமாம். அப்போது நல்ல ஒரு ஒரு பெட்டி நிறைய அந்த காலத்தில் அப்படி இப்படி பெட்டியை திறக்கும் போது நவரத்தினங்கள் எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரத்தினங்கள் சேரட்டும், நல்ல செல்வ செழிப்பும் சேரட்டும். எப்படி உடைந்தாலும் நம்மளுடைய திருஷ்டி கழிஞ்சதுன்னு நினச்சிக்கோங்க, நல்லதே நடக்கும்.